This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஜினியர் அபினியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் சைட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தாங்க. இது ரெக்டாங்கிள் ஷேப்லாம் இல்லை, ஸ்கொயர் டைப்பில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சைஸ் பார்த்திங்கன்னா இது 28 அடிங்க, 28 ஃபீட்டுக்கு 28 ஃபீட்டுன்ற சைஸோடு இருக்குது. ரொம்பவே ஒரு அழகான ஸ்கொயர் சைட்டு தான். ஸோ இந்த மாதிரி சைட்டெல்லாம் வந்து அமையிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி இருக்கும். பார்க்க லுக் வைஸ்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த சைட்லாம் விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் ஃபர்தர் அதை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இது வீட்டோட ஏரியாங்க. இது போக அவுட்ருலேயுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நான் எப்போதுமே வீட்டோட பிளான் உங்களுக்கு நான் காட்டும்போது அந்த சைஸ் மட்டும் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது 28 அடிக்கு 28 அடின்னு இருக்குன்னா உங்களோட சைஸ் அட்லீஸ்ட் ஒரு 32க்கு 32 இல்லைனா 30க்கு 30 இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ளே இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தனியாக பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்படுதுன்னா நாங்களே பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மள்ட்ட நிறைய கிளைண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி பிளான் டிசைன்ஸ்லாம் கேட்குறீங்க. அண்ட் நிறைய பேர் வீடு கட்டணுன்னா அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேடம் கட்டுறோம், உங்களோட வீடை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்க அனுப்பும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட குருப்பிரவேசத்துக்கும் நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் வர முடியாது இல்லையா. பட் ஆனால் அவங்களோட லவ்வை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்க சொல்லுவாங்க. அது முடிஞ்ச அப்புறம் அந்த வீடை கட்டணுன்னு அந்த அளவுக்கு சந்தோஷமாக சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லா கஸ்டமரும் நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் டிரைவராக இருந்து காசு கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் மேடம் கட்டுறோம் அப்படிலாம் சொல்லி நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடு எல்லாருமே கனவு இல்லம் கட்டணும், எல்லோரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், இந்த சைஸில் இருக்கலாமா, இந்த சைஸில் வீடு கட்டினா எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன்லாம் தேவைப்பட்டால் நம்மளுக்கு மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக வந்து பிளான் டிசைன் வாஸ்துப்படி போட்டு அனுப்பி விடுவோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 28 அடிக்கு 28 அடிங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா இது 784 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான். ஸோ 784 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குங்க. ஸோ மெயின் டோர் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் வந்துடும் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ 2 ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் வந்துட்டு நம்ம மேலே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாபம் நஷ்டம் லாபம் அந்த மாதிரியான ஆப்ஷனில் தான் அது அந்த மாதிரி 2 ஸ்டெப்பு கொடுக்கறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹால் தாங்க. ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான். ஸோ ரொம்பவே அமேசிங்கான ஒரு டியூப்ளெக்ஸ் வீடோட பிளான் தான் இது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக கிளைண்ட்டு ரொம்ப யோசிச்சு சைஸ் எல்லாம் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் மேடம், நிறைய வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படிலாம் கேட்டு போட்ட பிளான் தான் இது. ஸோ இந்த டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 13 அடி 9 இன்ச்சுக்கு 13 அடி 9 இன்ச்சு. நல்லாவே அழகான ஒரு ஸ்கொயர் சைட், ஒரு ஸ்கொயர் ஹாலோட சைஸ் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டு சோஃபாவோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே சஃபிஷியண்ட்டான ஒரு சோஃபா ப்ளேஸாக இருக்கும் இந்த இடத்துல கொடுக்கும்போது. லுக் வைஸ்லையும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். டோர் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அது போக மீதி இருக்கிற ஸ்பேஸில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல சோஃபா இதோட கட் பண்ணால் கூட இங்கே ஒரு பூஜா ரூமோ ஒரு பூஜா ஷெல்ஃபோ அந்த மாதிரி கூட இந்த இடத்துல வந்து கன்வீனியண்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு அழகான ஒரு
லிவிங் ஹாலில் இந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இதுவே வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் பிளான் பண்ணால் கூட நம்ம இந்த கார்னர்லலாம் ஃபிஷ் டேங்க்லாம் பிளான் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு டிசைன் தான். ஸோ நம்ம வீடோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த வீட்டுக்கெலாம் இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. டியூப்ளெக்ஸ் வீடுன்னு சொல்லும்போதே பெரிய சைட்டாக தான் இருக்கணும், பெரிய இடமா இருக்கணும், பெரிய லேண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் டியூப்ளெக்ஸ் வீடு கட்ட முடியும். வீட்டுக்குள்ளே மாடிப்படியெல்லாம் நம்மளால் கட்ட முடியுமா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. சின்ன சைட்டாக இருந்தாலுமே டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் வீட்டு பிளானுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வச்சு நம்ம அடுத்த ஃப்ளோரில் வந்து இன்னும் கூட நம்ம வீட்டை பெருசாக்கிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குறது. ஸோ இதுதாங்க ஹாலோட சைஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து 7 அடிக்கு 12 அடின்ற சைஸோடு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லாப் இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் அண்ட் இங்கே கார்னரில் வந்து சிங்க்குக்கான வியூ கொடுத்துக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சிங்க்கு கொடுத்துட்டு இங்கே கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான மிக்ஸி, கிரைண்டர் இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணலாம். இல்லைனா விண்டோஸை வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அந்த இடத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா இந்த இடத்துல கூட சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம அது கன்வீனியண்ட்டாக ப்ளேஸ் பண்ணி அனுப்பலாம். நான் வந்து ரஃபாக தான் இப்போ வந்து இந்த பிளானை போட்டிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலான்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது நம்ம பர்டிகுலராக எங்கெங்கே சோஃபா கொடுப்போம், எங்கெங்கே நம்ம டிவி கேபினெட் கொடுப்போம், நம்ம நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துப்போம். ஸோ தேவைப்பட்ட இங்கே சிங்க்கு கொடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே மிக்ஸி கிரைண்டருக்கான ஆப்ஷனாக கூட பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்கும்போது ஹெவி லைன் கொடுக்கணும், இங்கே மிக்ஸி கிரைண்டர் கொடுக்கணும், 2 சாக்கெட்டுக்கான ஆப்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து டைல்ஸ் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு பிளாஸ்டரிங் பண்ணாமலே அந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு கட்டிங் மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அந்த பிளாஸ்டர் பண்ணுற ஸ்டேஜில். ஸோ அப்போ டைல்ஸ் வந்து நம்ம கிரிப்பாக வந்து சிட் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது ஹால் சொல்லியாச்சு. கிச்சனுக்கான ஆப்ஷன் வந்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே படிக்கட்டு. ஸோ இது வந்து கிளாக் வைஸில் இந்த மாதிரி கிளைம் பண்ண ரெடி அகலத்தில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்த கூட இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஐடியாஸ் தான். எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி. லைக் இன்டீரியர்ஸ்லாம் போனோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியாஸும் நம்மளுக்கு கிடச்சிடும். லைக் 3D ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வியூ தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஒரு அழகான இந்த இடத்துல மட்டும் என்ட்ரி தெரியும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த இடம் வந்து க்ளோஸ் அப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் ஃபுல்லாக வந்து கவர் அப் பண்ணி நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். அது நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை தேவைப்பட்ட இங்கே கூட ஒரு டோர் கொடுத்து இதை வந்து செகண்டாக வந்து இன்னொரு பாத்ரூம்க்கான ஆப்ஷனோ இல்லை இங்கேருந்து ஸ்டேர் கேஸ் கீழே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாய்லெட் ஆப்ஷனாக கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் நம்மளே போட்டு கொடுப்போம். இப்போ நீங்கள் இதே சைஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். அண்ட் நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வீட்டு பிளான் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட டிசைன் எப்படி கொடுக்குறோன்ற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். சில பேர் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பிளானுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்து கூட அவங்க வீட்டுக்கான பிளானை பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் வீடை வந்து அவ்வளோ காசு அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் வந்து கஷ்டப்பட்டு கட்டுறீங்க. ஸோ அதுக்கு பிளானுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிளான்னால் உங்களுக்கு என்னன்னா பர்ஃபெக்டாக என்ன ஒரு பிளான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களோட பில்டிங்க்கான பிளான் ஒரு பேஸ்மெண்ட் இதுதான் உங்களோட பேஸ்மெண்ட். ஸோ இதை நோக்கி தான் வந்து உங்களோட டிசைன் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ரூமோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு பெட்ரூமோட சைஸ், கிச்சன் சைஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எந்த மாதிரியான டிசைன் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நார்மலாக வந்து இதே பிளானை தூக்கிட்டு போய் 40க்கு 50க்குள்ள போய் இதில் போய் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக ஆகும். மேஸ்திரிகிட்ட சஜஷன் கேட்குற மாதிரி இருக்கும். மேஸ்திரியோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானையும் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரஃபாக நீங்கள் இப்படி காட்டுங்கன்னா அவங்க சும்மா ஒரு பெண்ணில் வந்து இப்படி வரைஞ்சி இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு டிசைனான ப்ராப்பரான ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி தான் வரப்போகுது வீடுன்னு அவங்களாலையும் ஐடியாஸ் கொடுக்க முடியாது இல்லையா. ஒரு 3D பிளானோ இந்த மாதிரி 2D பிளானோ இருக்கும்போது இந்த பிளானை வச்சு தான் நீங்கள் அது கரெக்டாக போகிறாங்களா, கரெக்டாக சஜஷன் எடுத்துக்கலாமா, அவங்க மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க செவரு கட்டணுன்னு இந்த சைஸ் இருக்கான்னு நீங்கள் டேப் எடுத்துகிட்டு போய் மெஷர்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து வீடு கட்டும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ராப்பராக போகும். சில பேர் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, டைல்ஸ் போடும்போது தான் அது எந்த அளவுக்கு க்ராஸாக இருக்குது, மூலமட்டத்துக்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டைல்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட்டாக வந்து கட் பண்ணி இங்கே ஸ்டிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு டோருங்க, இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும். இங்கேருந்து லெஃப்ட்டு போனோம்னா இங்கே ஒரு பெட்ரூம், ரைட்டு வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ்
பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 12 அடின்ற சைஸோட இந்த பெட்ரூமோட ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ பெட்டு ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பெட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு வார்ட்ரோப் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த பக்கம் இப்படி ஒரு எல் டைப் மாதிரி கூட பிளான் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பக்கம் மட்டும் வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் 7 அடிக்கு 4 அடின்ற சைஸோட ஒரு அட்டாச் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு சின்னதான இது இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் டிசைனாக கொண்டு வரலான்னா ஒரு அழகான வால்பேப்பர் டிசைன் கொடுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அழகான ஒரு வால் ஃப்ரேம் டிசைனாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் இந்த இடம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு செட்பேக் மாதிரி இருக்குது, இங்கே என்னென்ன கொடுக்கலான்னு ஒரு யோசனை வரும், எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அப்போ நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போதே அது எந்த மாதிரி டிசைனில், இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு கொடுக்கணுன்னா நீங்கள் வீடு கட்டும் போதே ரிமைனிங் ஆகிற மெட்டீரியலாக இருக்கட்டும் அதை வச்சு ஒரு ஸ்லாப் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி வுட் மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டும் பொழுதே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடு கட்டின அப்புறம் பிளாஸ்டிங்லாம் பண்ணி எல்லாம் முடிச்ச அப்புறம் அவங்களே லேபர்ஸை போன அப்புறம் நீங்கள் இங்கெல்லாம் கொடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் பிளான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு அடுத்தது இந்த பெட்ரூம்க்கு வந்தோம்னா 12 அடி, இப்படி அகலத்தில் 12 அடிங்க, இப்படி பார்த்தீங்கன்னா 9 அடி 5 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம பெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துக்கலாம். இல்லைனா காமன் டாய்லெட்டாக பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே கூட ஒரு டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நியர்லி பட்ஜெட் பார்த்திங்கன்னா 14 lakhsக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரேட்டு கொஞ்சம் ஆல்ட்ரா ஹை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.